நீ யாரை உன் உயிராக நினைத்தாயோ? நீ யாரை மையமாக வைத்து உன் எதிர்காலத்தையே கற்பனை செய்தாயோ? நீ யாருக்காக உலகத்தையே உன்னை சுற்றியிருந்த எல்லாரையும் தூக்கி எறிந்தாயோ? நீ யாருக்காக இரவெல்லாம் தூங்காமல் அதிகம் கண்ணீர் வடித்தாயோ? அவர்களே இன்று உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு போய்விட்டார்களா? அவர்களே உன் இருதயத்தை சுக்கு நூறாக உடைத்துவிட்டு சென்று விட்டார்களா? என் அன்பு பிள்ளையே, நெஞ்சம் உடைந்து கலங்காதே. மனிதர்களின் அன்பு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியது. ஆனால் உன்னை தாயின் கருவில் உருவான நாள் முதல் நேசிக்கும் தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறுவது இல்லை. நான் உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று தேவன் ஏசாயா 49:16 கூறுகிறார். இனி உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்காக கண்ணீர் சிந்தி உன் ஆயுளை வீணாக்காதே. உன் மதிப்பை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக ஏங்கி உன் இதயத்தை வதைத்துக் கொள்ளாதே. நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று தேவன் சங்கீதம் 34:18 கூறுகிறார். உன் கடந்த கால இழப்புகளையும் உடைந்த கனவுகளையும் விட மிக அழகான ஒரு எதிர்காலத்தை தேவன் உனக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். இனி அழாதே, எழுந்து நில். உன்னை காயப்படுத்திய மனிதர்களுக்கு முன்பாக தேவன் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி நிறுத்தப் போகிறார். ஆமேன்.